ஹாய் ஹலோ வணக்கம். ஹெரி பெலிசா டைரக்ஷன்ல 2024 வெளியான ஆம்பர் அலர்ட் இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த படத்தினோட கதை பற்றி பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தைகளை கடத்தக்கூடிய ஒரு நபர். அந்த நபர் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஒரு பார்க்ல விளையாண்டுட்டு இருக்கிற ஒரு தாயோட ஒரு அம்மா விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குழந்தை விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த குழந்தை ஒரு கார்ல கடத்திட்டு போயிடுறாங்க. ஃபேக்கான நம்பர் பிளேட்டை வச்சு அந்த காரை ஓட்டுறாரு. அவர் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது இதை கண்டுபிடிச்சிடா. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு வாடகை கார் மூலியமா, அதாவது டாக்ஸி எடுத்துட்டு போய் அந்த காரை ஃபாலோ பண்றாங்க. ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அது உண்மையான குற்றவாளி தான். அவங்களை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் அவங்களை மிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் அதை கண்டுபிடிச்சு அந்த குழந்தையை காப்பாத்தினாங்களா, அவங்க கரெக்டா கண்ட்ரோல் ரூமுக்கு கரெக்டா தகவல் கொடுத்து அவங்க மீண்டும் அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா அப்படிங்கறத அந்த மொத்த ஸ்டோரி. இந்த மொத்த ஸ்டோரியில நம்மளுக்கு ஓப்பனிங்ல ஃபர்ஸ்ட் ஹாப் அவ்வளவு சூப்பரா போகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாப் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை கடத்துற சீன் ஆகட்டும், அதுக்கப்புறம் போய் அவங்க நேருக்கு சந்திக்கிற சீன் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த அலர்ட் கொடுக்குற சீன் ஆகட்டும், அது எல்லாமே சூப்பரா கொடுத்துட்டாங்க. செகண்ட் ஹாப்ல கதை எப்படி நவுத்துறதுன்னு தெரியாம அவங்க சொந்த கதை சோக கதை எல்லாம் பேசி நம்மள கொஞ்சம் போர் அடிக்க வச்சு கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் சப்பையா முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு ஆம்பர் அலர்ட் அப்படிங்கிற பேர் எதுக்கு சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தினுடைய அதாவது அந்த குழந்தை கடத்தல் கேஸ்ல நிறைய பேர் மாற்றாங்க. அதனால இந்த மாதிரி தொடர்ந்து இந்த தப்புகள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாரும் அலர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நம்மளுக்கு சொல்றாங்க. அப்படிங்கும்போது இந்த குழந்தை கடத்தல் சிக்கி இருக்கிறான். அந்த ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் பெரிய ட்விஸ்டா கொண்டு முடிச்சிருக்காங்க. அந்த ட்விஸ்ட் அவ்வளவுக்கு ஒன்றும் எடுபடல. ஆனா செகண்ட் ஹாப் ரொம்ப போர் அடிக்க தான் செய்யும். ஃபர்ஸ்ட் ஹாப் இருக்கிற வேகம் உங்களுக்கு செகண்ட் ஹாப்ல கண்டிப்பா கிடையாது. இந்த படத்துக்கு நம்ம ஒரு 40-45 மார்க்குள்ள கொடுக்கலாம். அதுக்கு உண்டான ஒர்த்தான படம் தான் இது. இந்த படத்தை டெக்னிக்கலா நல்லா இருந்தா கூட திரைக்கதையில செகண்ட் ஹாப்ல வேகம் இல்லாதனால நம்ம இது ஒரு ஆவரேஜான மூவியா நம்ம எடுத்துக்குவோம். ஏன்னா இது போன்ற படங்கள் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தால் தான் நம்ம உட்கார்ந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா அதை மிஸ் பண்ணிட்டாங்க இந்த படத்துலன்னு தான் நம்ம சொல்லணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நான் போற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.